ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமை 2 ட்ராவுக்கும் சேர்த்து கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 14/3/2026, 15/3/2026க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனி ஞாயிறுக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது புதன்கிழமை 11/3/2026 வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சார்ட்டர் கன்சலேஷனில் அதிகமான நம்பர்ஸ் இருக்கும். அதனால் நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கம்மியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய கெஸிங் வந்து நம்மளோட எக்ஸ் படி இந்த ட்ராவில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸில் உள்ள ஃபுல் நம்பர்ஸையும் கூட்ட போகிறோம், செகண்ட் ப்ரைஸில் உள்ள ஃபுல் நம்பர்ஸையும் கூட்ட போகிறோம், அது மாதிரி தேர்ட் ப்ரைஸில் உள்ள ஃபுல் நம்பர்ஸையும் கூட்ட போகிறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளஸ் வேல்யூ பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ ப்ளஸ் வேல்யூவில் வர நம்பரும் அதுக்கு ரிமைனிங்கில் உள்ள நம்பரும் தான் நம்ம இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் 1 by 1 போட்டுறேன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளஸ் வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ளஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது 7905. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 7905. ஸோ இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ நம்பர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு 7ஓட 9 கூட்டினோம்னா 6, இங்கே 7ஓட 0 கூட்டினோம்னா 7, இங்கே 7ஓட 5 கூட்டினோம்னா 2, அடுத்து 9ஓட 0 கூட்டினோம்னா 9 தான் வரும், அடுத்து 9ஓட 5 கூட்டினா 4, அடுத்து 0ஓட 5 கூட்டினா நம்மளுக்கு 5. அப்போ இதில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2, 4, 6 நம்பர்ஸ் தனியாக கிடச்சிருக்கு நண்பா. இந்த 6 நம்பர்ஸு நம்மளுக்கான கீ நம்பர்ஸோடு சேர்ந்தது. இதில் ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 1 இல்லை, 2 இருக்குது, 3 இல்லை, 4, 5, 6, 7, 8 இல்லை, 9 இருக்குது, 0 இல்லை. அப்போ 1380. ஸோ 1380 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. அதாவது 4D = 1380. ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 6 நம்பர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 6ல் மிச்சம் இருக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு 1380 தான். அப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடச்ச 4D ரோல் நம்பர் நண்பா. இது இந்த ட்ராவு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் ரோல். அடுத்து நம்ம வந்து 5435 பார்ப்போம். அதாவது 5435. இப்போ இதை பார்ப்போம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 5ஓட 5 கூட்டினோம்னா 0, அடுத்து 4ஓட 3 கூட்டினா 7, 4ஓட 5 கூட்டினா 9, அப்புறம் 3ஓட 5 கூட்டினா 8. இதில் கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 980798ன்னு கிடச்சிருக்கு. அப்போ அதாவது நம்மளுக்கு இதில் உள்ள நம்பர்னு பார்த்திங்கன்னா இதில் இல்லாத நம்பர்ஸை நம்ம கீழே இறக்கிடுவோம். 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 7, 8, 9, 0 இருக்குது. இதில் 2, 4, 6 நம்பர்ஸ் நண்பா. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 6 நம்பர்ஸ் மேலே கீழே 4 நம்பர்ஸு கிடச்சிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அதாவது இந்த செகண்ட் ப்ரைஸில் இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு, இது நம்மளுடைய செகண்டு. ஸோ செகண்ட்லேருந்து கிடச்சிருக்க 4D = 9807 சொல்லிட்டு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய செகண்ட் ரோல். ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிது. அதனால் நம்ம 4 தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இது 4D. அப்போது அந்த 4 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த தேர்ட் ப்ரைஸில் உள்ள நம்பர்ஸை பார்த்துருவோம். தேர்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 6773. இது நம்மளுடைய தேர்டு. இப்போ இதிலேருந்து நம்ம ஆன்சர்ஸை கொண்டு வந்துடலாம். 6ஓட 7 கூட்டினோம்னா 3, 6ஓட 7 கூட்டினா 3, 6ஓட 3 கூட்டினா 9, 7ஓட 7 கூட்டினா 4, 7ஓட 3 கூட்டினா 0, 7ஓட 3 கூட்டினா 0. அவ்வளோதான். நம்மளுக்கு இதில் இருக்கிறது வந்து 3940. அப்போ இதில் ரிமைனிங் உள்ள நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 1 இல்லை, 2 இல்லை, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை, 6 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை, 9 இருக்குது, 0 இருக்குது. அப்போ இதுலேயும் நம்மளுக்கு வந்து
அவுட்ஸ்டாண்டிங்கில் அதாவது வெளியே நிற்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 12, 56, 78 தான் இருக்குது. அப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய 4D என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 9, 4, 0. இந்த ட்ராவுக்கான 4D இது நம்மளுடைய ரோலு. ஸோ இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 3 நம்பர்ஸ். ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து 50-50ங்கிற ஃபார்மெட்டில் வரல, தனித்தனி நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. அப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம இங்கே இந்த ஃபார்மெட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே கீழே G1 படி, அதாவது நம்மளுக்கு கெஸ்ஸிங் 1 படி இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1380, 9807, அதோட 3940. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய 4D நம்பர்ஸ் நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் ரோல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட் இப்படி தான் போட்டிருக்கோம். இந்த ட்ரா நம்மளை பார்த்துருக்கிறது வந்து ப்ளஸ் வேல்யூ பார்த்துருக்கோம். ப்ளஸ் வேல்யூ வச்சு இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸை எடுத்திருக்கோம். இது சனி ஞாயிறு ட்ராவாக இருக்குது. ஸோ அதனால் இதில் நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு வேளை நம்ம மைனஸ் வேல்யூ பார்க்குறதா இருந்தாலும் மைனஸ் வேல்யூயும் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அதாவது இப்போ புதன்கிழமைண்டா நம்ம வந்து இதை அப்படியே விட்டுறலாம். ஸோ சனி ஞாயிறாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த 3 நம்பர்ஸு போதும்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த 3 நம்பர்ஸை எடுத்துக்கலாம். மைனஸ் வேல்யூயும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மைனஸ் வேல்யூ சேம் தான். இந்த நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். அதில் நம்மளுக்கு வந்து 50க்கு 50, அதாவது பாதிக்கு பாதி இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 6க்கு 4 கிடச்சிச்சின்னா அந்த 4 நம்பர்ஸை மட்டும் தான் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நம்பர்ஸை பிரித்து எடுக்கணும். ஸோ இங்கே நான் ப்ளஸ் வேல்யூ தான் போட்டிருக்கேன். ஸோ சில நண்பர்களுக்கு அந்த டவுட் வரும். ஸோ நம்ம மைனஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஸோ மைனஸ் வேல்யூவை நம்ம அது பக்கத்துலேயே போடலாம். 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, 0ல் 7 போகாது, 5ல் 7 போயிடுச்சுன்னா 2, அடுத்ததாக 9ல் 0 போயிடுச்சுன்னா 9 தான் வரும், 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, 0ல் 5 போயிடுச்சுன்னா 5 தான் வரும். அப்போ இதில் கிடச்சிருக்கிறது 2, 7, 9, 4, 5. அப்போது இந்த இடத்துல கிடச்சிருக்க ஃபார்முட் படி 1, 2 இருக்குது, 3 இல்லை, 4, 5, 6 இல்லை, 7, 8 இல்லை, 9, 0 இல்லை. இங்கே நம்மளுக்கு 5க்கு 5 கிடச்சிருக்கு நண்பா. இந்த 5க்கு 5 தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கீ நம்பர்ஸ். இதுதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம ப்ளஸ் வேல்யூவில் நிறுத்திக்கிட்டால் இந்த 3 நம்பர்ஸோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு மைனஸ் வேல்யூவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு 5க்கு 5ங்கிறனால இந்த இடத்துல எடுக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 13, 68, 0 இதோட 2, 4, 5, 7, 9ன்னு சொல்லிட்டு எடுக்கணும். ஸோ இது ஒரு ஃபார்மெட்டு, இது ஒரு ஃபார்மெட்டு. ஸோ நம்பர்ஸ் அதிகமாகுது. இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். 5க்கு 5ன்னு வந்துச்சுன்னா நம்ம இதிலேருந்து இது ஒரு 5, இது ஒரு 5ன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபார்மெட்டில் நம்மளுக்கு இங்கே 5க்கு 5ன்னு சொல்லிட்டு அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய செகண்ட் ப்ரைஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான் செகண்ட் ப்ரைஸ்லையும் பார்த்துடலாம். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. இப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, 4ல் 5 போயிட்டாலும் 1, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. அப்போ இதில் கிடச்சிருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 தான் கிடச்சிருக்கு. அப்போது இதில் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது 1, 2, 3 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை, 9 இல்லை. அப்போது இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 to 0 அதோட நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டு. ஸோ இதில் இருந்து நம்மளால் நம்பர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபார்மெட் வந்து நம்மளுக்கு வந்து நில் அல்லது நோண்டு கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸில் இருக்க நம்பர்ஸ் பார்ப்போம். ஏன்னா டைம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து மைனஸ் வேல்யூ கொண்டு வரல. ப்ளஸ் வேல்யூவில் மட்டும் நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிச்சு. நம்மளோட எக்ஸ்லையும் இந்த 3 நம்பர்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வந்து ப்ளஸ் வேல்யூவோடு நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ஃபார்மெட் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு மொத்தமாக சொல்கிறேன். இப்போது மைனஸ் வேல்யூவில் 7ல் 6 போயிடுச்சுன்னா 1, 7ல் 6 போயிட்டா 1, 3ல் 6 போயிடுச்சுன்னா 3, 7ல் 7 போயிடுச்சுன்னா 0, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. அப்போ இதில் கிடச்சிருக்கிறது 1, 3, 0, 4. ஸோ இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு. அப்போ 1, 2, 3, 4,
5 6 7 8 9 2 4 6. அப்போ இதில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து 1304 நண்பா. இந்த ட்ராவில் அதாவது இந்த மைனஸ் வெளியில் கிடச்சிருக்க ஒரே ஒரு நம்பர் வந்து 1304. ஸோ இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இதில் வந்து எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 1340 எடுக்கலாம். அப்போது நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூவும் பார்த்தாச்சு, மைனஸ் வேல்யூவும் பார்த்தாச்சு. ஸோ ப்ளஸ் வேல்யூ மட்டும் வச்சு நம்ம எடுத்தது G1 படி இந்த நம்பர்ஸு. ஸோ இப்போ வந்து G2 படி மைனஸ் வேல்யூவில் இருக்கிறது நம்மளுக்கு இங்கே அதிகமான நம்பர்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸில் செகண்ட் ப்ரைஸில் உள்ளதை விட்டுறேன். ஸோ தேர்ட் ப்ரைஸில் இருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரே ஒரு நம்பர் வந்து 1340. அப்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மொத்தமாக நான் 4 நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 4 நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குது நண்பா, 5க்கு 5 இருக்குது. ஸோ இதுலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த தனிப்பட்ட ஃபார்மேட்லேருந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4D = 1380 1340 9807 3940. இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ் நண்பா. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் வேல்யூ படி ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த ட்ராவுக்கான ரோலாக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது, வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வேல்யூவோடு நிறுத்திக்கலான்னு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் தான் கிடச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் இது சனி ஞாயிறு ட்ரா. ஸோ 2 ட்ராங்கிறதுனால நம்மளுக்கு கூடுதலாக நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் சான்சஸ் இருக்குது ரோலை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் மைனஸ் வேல்யூ சேர்த்துக்கிட்டேன். இந்த ட்ரா ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் போடலான்னு வந்தேன். ஸோ நம்மளுக்கு நம்பர் கம்மியாக இருந்ததுனால ப்ளஸ் வேல்யூ சேர்த்து தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை அதோட ஞாயிற்றுக்கிழமை 2 ட்ராவுக்கும் சேர்த்து இன்றைக்கி கெஸ்ஸிங் வந்திருக்கோம். 14/3/2026 15/3/2026. ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.